ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு துளசி மாலை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச கடவுள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக நான் துளசி மாலை நேற்று கட்டியிருந்தேன். எங்கள் வீட்டில் நிறையாவே துளசி இருக்குது. அதை நான் எப்போதுமே சாட்டர்டே ஆனால் சாமிக்கு ஒரு மாலையாக கட்டிடுவேன். துளசி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ளவர் இருந்தாலும் துளசிக்கு இடையில வச்சு கட்டிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மாலை ரெடி ஆகிடும். இதுக்கு போயிட்டு நம்ம கடையில் போயிட்டு மாலை வாங்கணும் அப்படின்னு இல்லை, வீட்டிலையே ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான மாலை கட்டிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இடையில சின்ன சின்ன துளசி இதெல்லாம் கட்டி வச்சுட்டு இடையில என்கிட்ட இருக்க ஃப்ளவர் செம்பருத்தி வச்சு அதை அப்படியே கட்டிட்டேன். ஒரு சின்ன நூல்லலாம் கட்டி முடித்தேன். ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சு. பெருமாளுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெருமாளுக்கு உகந்த துளசியும் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.